செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாது அணை திட்ட அறிக்கையை தமிழ்நாட்டிடம் காட்டிய பிறகே முடிவெடுக்க உத்தரவு. முன்கூட்டியே எதிர்ப்பு தெரிவிப்பதை ஏற்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் மறுப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் உரிமையை நிலைநாட்ட முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி தரவில்லை என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். வருங்காலத்திலும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் எனவும் உறுதி. பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? 243 தொகுதிகளில் நாளை வாக்கு எண்ணிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2400 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் சவரன் 95,200 ரூபாய்க்கு விற்பனை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 58% உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவு. ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் 16 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். புதுக்கோட்டை அருகே தொழில்நுட்ப கோளாறால் சாலையில் தரை இறங்கிய விமானம். நடுசாலையில் நின்ற விமானத்தை கைகளால் தள்ளிய பொதுமக்கள். விமானம் சாலையில் தரையிறங்கிய இடத்தில் உள்நாட்டு விமான போக்குவரத்து இயக்குனர் ஆய்வு. சென்னையில் இருந்து விரைந்த விமானத்திற்கான உதிரி பாகங்கள். தேவநாதனுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் காலத்தை நீட்டிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. உடனடியாக கைது செய்யவும் காவல்துறைக்கு உத்தரவு. திரைப்பட கலை இயக்குனர் தோட்டாதரணிக்கு செவாலிய விருது வழங்கப்பட்டது. சென்னையில் உள்ள பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் வழங்கி கௌரவம். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தில் இருந்து இயக்குனர் சுந்தர் சி விலகல். தவிர்க்க முடியாத காரணத்தால் விலகுவதாக வருத்தம். நியாயமான முறையில் வீடு வீடாக BLOக்கள் சென்று SIR பணிகளை செய்யவில்லை. அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தமிழ்நாட்டில் இதுவரை 5 கோடி SIR படிவங்கள் தரப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சாத்தியமில்லாத தகவலை கூறி பொய் பரப்புரை செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம். SIR காரணமாக 8000 திருநங்கைகளின் வாக்குரிமை பறிபோகும் அபாயம். நிலையான வீடு இல்லாத காரணத்தால் பெயர் நீக்கப்பட வாய்ப்பு. ராமதாஸ் தரப்பு MLA அருளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வழக்கறிஞர் K. பாலு வலியுறுத்தல். அன்புமணி தரப்பில்தான் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என அருள் பதிலடி. பல்லடம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய் கரையில் உடைப்பு. விளைநிலங்கள் தென்னந்தோப்பில்
தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனை. விருதுநகர் அருகே நிரம்பி ததும்பும் குன்னூர் சந்தை நீர்த்தேக்கம். ரசாயனம் கலந்திருப்பதால் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியவில்லை என விவசாயிகள் புகார். டெல்லி சம்பவத்தில் கைதான மருத்துவர்கள் பணியாற்றிய அல்பலா பல்கலைக்கழகத்திற்கு முற்றும் நெருக்கடி. அதிகாரப்பூர்வ இணையதளம் முடக்கம். பண பரிவர்த்தனைகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனு முன்கூட்டியே செயல் என உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு டிபிஆர் எனப்படும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு மத்திய நீர் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் வினோத் சந்திரன் ஜாரியா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர் ஆணையம் எந்த அனுமதியும் வழங்க முடியாது என்று கூறினார். இதில் முடிவெடுக்க வேண்டியது நடுவர் மன்றம்தான் என்றும் மத்திய அரசிடம் புகார் அளிக்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டுவது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்றும் அணை கட்டினால் தமிழ்நாடு பாதிக்கும் என்றும் முகுல் ரோஹத்கி சுட்டிக்காட்டினார். மேகதாது அணை கட்டுவதால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வரும் 80 TMC நீர் தடைப்படும் என அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மேகதாதுவில் இப்போது அணை கட்டப் போவதில்லை என்றும் விரிவான திட்ட அறிக்கை மட்டுமே தயாரிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர், அணையை கட்டுவதற்காகத்தான் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுவதால் ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கு தடை கோருவதாக கூறினார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு புதுச்சேரி அரசும் கேரள அரசும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் பல தருணங்களில் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடவில்லை என புதுச்சேரி அரசு சுட்டிக்காட்டியது. 50 ஆண்டுகளாக காவிரி நீருக்காக போராடி கொண்டிருப்பதாகவும் அந்த அரசு தெரிவித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மட்டுமே மத்திய நீர் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தெரிவிக்கும் அச்சங்கள் முன்கூட்டிய செயல் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். விரிவான திட்ட அறிக்கையை இறுதி செய்து மத்திய நீர் ஆணையத்திடம் வழங்கப்படுவதற்கு முன் தமிழ்நாடு அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றின் கருத்தை கேட்ட பின்பே முடிவெடுக்க வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காவிரி நதிநீர் சம்பந்தமாக காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை சம்பந்தப்பட்ட 4 மாநில அரசுகளும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தண்ணீர் திறக்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த இறுதி உத்தரவை கர்நாடக அரசு கடைபிடிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பாக அது கருதப்படும் என நீதிபதிகள் எச்சரித்தனர். விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய நீர் ஆணையம் ஒப்புதல் வழங்கினால் அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடரலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் நீர் வழங்கப்படுவதை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு ஆகியவை உறுதி செய்ய வேண்டுமென உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான அனைத்து மனுக்களையும் முடித்து வைத்தனர். மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக வரும் செய்தியில் உண்மை இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணை கட்டுவதற்கு எதிரான தமிழ்நாடு அரசின் கருத்துக்கள் அனைத்தையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மத்திய நீர்வளக் குழுமத்திடம் தெரிவிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசின் கருத்துக்களை கேட்காமல் எந்தவொரு முடிவும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் வெற்றிகரமாக மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியதைப் போன்றே இனியும் தமிழ்நாடு அரசு தனது வலுவான வாதங்களை முன்வைக்க உள்ளது என்று துரைமுருகன் கூறியுள்ளார். இந்நிலையில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டதாக சில தவறான தகவல்கள் வெளிவருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அதில் எள்ளளவும் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை தமிழ்நாடு அரசு முளையிலேயே கிள்ளி எறியும் என்றும் டெல்டா பாசன விவசாயிகளின் உரிமைகளை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் அமைச்சர் துரைமுருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார்.
மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு அரசு கடுமையான வாதங்களை முன்வைக்காததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் உரிமையை மீட்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக உரிமையை காப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்து விட்டதாக விமர்சித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்து வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டதையும் அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதையும் செல்லாது என அறிவிக்க கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகைக்கு பிறகு ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மெல்ல சரிந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரித்து 95,000 ரூபாயை எட்டியுள்ளது. சென்னையில் தீபாவளி பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்பு வரை ஆபரண தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் அக்டோபர் 22ஆம் தேதி முதல் குறைய தொடங்கியது. தீபாவளியன்று சவரன் விலை 95,360 ரூபாயாக இருந்த நிலையில் அக்டோபர் 22 அன்று 92,320 ரூபாயாக குறைந்தது. படிப்படியாக சரிந்து வந்த தங்கம் விலை அக்டோபர் 28ஆம் தேதி மாலை 88,600 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் சில ஏற்ற இறக்கத்துக்கு பின் அக்டோபர் 31ஆம் தேதி சவரன் 90,400 ரூபாய்க்கு விற்பனையானது. நவம்பர் மாதம் தங்கம் விலை மீண்டும் ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டாலும் கடந்த 5ஆம் தேதி சவரன் 89,440 ரூபாயாக சரிந்தது. ஆனால் நவம்பர் 8ஆம் தேதி முதல் ஆபரண தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கியது. நேற்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று காலை கிராமுக்கு 200 ரூபாயும் சவரனுக்கு 1,600 ரூபாயும் உயர்ந்தது. பின்னர் பிற்பகலில் சவரனுக்கு 800 ரூபாய் என ஒரே நாளில் 2,400 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 95,000 தாண்டியது. பணக்காரங்க வாங்குறாங்கப்பா, அன்னாடு கட்சி அன்னன்னைக்கு கூலிக்கு போறவங்க எப்படி வாங்க முடியும்? நாங்க ரொம்ப அந்த கருத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல்ல ஒரு 50,000க்கு வித்துக்கிட்டு இருந்தது நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்பயும் குறையுமான்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் குறைய மாட்டேங்குது. படிப்பு செலவுக்கு நாங்கள் படிப்பை பார்க்குறதா, குழந்தைங்களுக்கு நகை நட்டு போடுறதா, எதுவுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தங்க விலையை குறையணும் சார். நாங்களாம் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 1 கிராம் தங்கமே இப்போ இவ்வளோ ரேட்டு விற்கல எங்களால் 1 கிராமே வாங்க முடியாது போல். எங்கள் குழந்தைங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியல. தங்கங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஒரு ரேட்டுக்கு சொல்லி வாங்குற வைக்கிற எல்லாமே தங்கங்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக எதுவும் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா எல்லாருக்குமே பயன்படுற விஷயமா இருக்கும். எங்கள் வீட்டில் கூட மேரேஜ் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யோசிக்கிறது பொண்ணுக்கு இவ்வளோ போடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ ரேட் ஜாஸ்தி ஆகிட்டே போனால் அது வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இவ்வளோ போடணுமா, இவ்வளோ போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க வீட்டில். 23 நாட்களுக்கு பிறகு ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 95,000 கடந்து விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் இன்று பாய்ச்சல் கண்டுள்ளது. கிராம் ஒன்றுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 183 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதால் பழைய நடைமுறையையே அமல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவசரமாக பணிகளை மேற்கொள்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் படிவங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் மக்கள் திணறும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. நம்ம எப்போதுமே ஓட்டு போடுறோம். இப்போ சப்போஸ் அது தப்பாக எழுதிட்டோன்னா நம்மளுக்கு ஓட்டு கேன்சல் ஆகிடுமோன்ற ஒரு பயமும் இருக்குது. அது அவங்களே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு தேவையில்லாத இருந்தால் இப்போதைக்கு எனக்கு கருதுறேன். அந்த ஃபார்ம் சரியான முறையில் கிடைச்சாலும் அது எப்படி யார்கிட்ட கொடுக்கணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும் என்னன்றது தெரியல. விவசாய வேலைக்கு நிறைய போயிடுவாங்க. இவங்க வர்றப்ப அந்த மக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால ஜனநாயக அடிப்படையில் ஓட்டு போட்டுட்டு வந்தது நிறைய பேருக்கு ஓட்டு பறி போயிரும்ன்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கு. சின்ன ஒரு பிழை இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த மனுவை தள்ளுபடி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அரசாங்கம். அதனால பாமர மக்கள் நிறைய பேர்த்துக்கு வாக்குரிமை பறிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த திட்டத்தில் இருக்குது. 2002 இருக்கிறத அந்த படிவத்தில் அந்த தாத்தா பாட்டி நம்பர் இங்கே கேட்குறாங்க. அதை நம்ம எழுத முடியாது. இங்கேருந்து அங்கே போய் எடுத்துகிட்டு எப்படி வர முடியும்? நாங்கள் அது முடியாது. இருந்தாலும் கிராமத்து மக்கள் அதெல்லாம் ஒன்றும் சாத்தியம் இல்லை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவசரமாக எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இதனால் முதியோர் அலைக்கழிக்கப்படுவதாகவும் புகார் கூறுகின்றனர். கொடைக்கானல் மலை கிராமங்க,
இந்த மலை கிராமங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை விவசாயம் அதுன்னு தூரமாக போய் செய்கிறதுனால வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பார்க்கக்கூட நம்ம வீட்டில் அவங்க இல்லைன்னா அந்த ஓட்டு இல்லைன்ற மாதிரி ஒரு அவங்க 3 டைம் வருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்பி இருக்க வேலை வந்துட்டு டூரிஸ்டையும் விவசாயத்தையும் நம்பி இருக்கனால இது சாத்தியப்படாத ஒரு விஷயமா தான் எங்களுக்கு கருதுது. அந்த வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்கள கொண்டு போய் திருப்பி நம்ம போட்டோ எடுக்கணும், அதுக்குண்டான படிவங்களை நம்ம நிரப்பி கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. போலியான வாக்காளர்கள் உள்ளே வருவதற்கும் உண்மையான வாக்காளர்கள் வெளியே செல்வதற்குமான ஒரு ஏற்பாட்டை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்கிறதோ என்கிற அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கு. அவங்க வார்டு கொடுத்துட்டு அவங்க வார்டு பெயர்றாங்க. ஃபோட்டோ 2 ஃபோட்டோ ஒட்ட சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃபோட்டோவை பற்றி ஒன்றும் கூட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. நாங்கள் எப்படி எழுத படிக்க தெரியும்? எஸ்ஐஆரில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதால் பழைய நடைமுறையையே அமல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். புதுக்கோட்டை அம்மாசத்திரம் அருகே சாலையில் தரையிறக்கப்பட்ட பயிற்சி விமானத்தில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநர்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, இந்த ஆய்வு குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் விமான பயிற்சி மையத்திலிருந்து சிறிய ரக பயிற்சி விமானம் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே அம்மாச்சத்திரம் பகுதியில் வான்வெளியில வரும்பொழுது இந்த விமானத்தில் உள்ள முன்பாகங்கள் சேதமடைந்த ரெக்கை உள்ளிட்ட முன்பாகங்கள் சேதமடைந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை உணர்ந்த அந்த விமானத்தை இயக்கி வந்த விமானி ராகுலுக்கு உடனடியாக அந்த விமானத்தை தரையிறக்க முயற்சி செய்து அம்மாச்சத்திரம் அருகே திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில சாலையின் நடுப்புறத்திலே அந்த விமானத்தை தரையிறக்கியிருக்காரு. இந்த விமானம் திடீரென்று சாலையில தரையிறக்கப்பட்டதுனால அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் போய் சென்று பார்த்திருக்காங்க. அப்போது விமானத்துல விமானி உள்ளிட்ட 2 இருந்திருக்காங்க. அந்த 2 பத்திரமாக இருந்த நிலையில அவர்கள் அங்கே அந்த விமானத்தில் மீட்டிருக்காங்க. பின்னர் அங்கிருந்து அந்த சாலையில இருந்த விமானத்தினால போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த விமானத்தை கையாலேயே தள்ளி சென்று அந்த அம்மாச்சத்திரம் பகுதியில் சாலை ஓரமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் அந்த விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த பகுதியை ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் தான் டிஜிசிஏ அதிகாரியான ஜான் பிரதீப் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த விமானத்தை இயக்கி வந்த ராடியும் உடனே அழைத்து எதனால் இந்த விமான பழுது ஏற்பட்டது என பல்வேறு கேள்விகளை முன்வைத்து கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் அந்த விமானத்திலிருந்து விழுந்த பாகங்கள் ஆங்காங்கே குறிப்பா நார்த்தாமலை அருகே உள்ள பகுதியில எல்லாம் இந்த பாகங்கள் கடந்தனால அந்த 3 பாகங்களையும் சேகரித்து அந்த விமானத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்க நிலையில எதனால இந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது, எவ்வாறு இந்த பாகங்கள் சேதமடைஞ்சது, ஒருவேளை மலையில மோதியதா அல்லது மரம் அப்படி இல்லைன்னா செல்போன் டவர் உள்ளிட்ட டவரின் மீது மோதியதா என்று பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை என்பதனால சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட விமானத்தினால மேற்கொண்டு வேறு எதுவும் விபத்து ஏற்படக்கூடாது என்று எண்ணி உடனடியாக தற்பொழுது திருச்சியில் இருந்து ஒரு ட்ரக் வாகனத்தை வரவழைக்க தற்போது பணி நடைபெற்று வருது. 8 அடி நீளம் 8 அடி அகலமும் 40 அடி நீளம் கொண்ட அந்த ட்ரக் வாகனம் வரவழைக்கப்பட்டு குறிப்பாக இந்த விமானம் 1000 கிலோ எடையுடைய விமானம் 200 லிட்டர் அந்த எரிபொருள் கெப்பாசிட்டி எரிபொருள் கொள்ளளவு கொண்டது. தற்போது 170 லிட்டர் அந்த எரிபொருள் இருப்பதனால அந்த எரிபொருளை முழுமையாக எடுத்துவிட்டு அந்த ரெக்கையை கலட்டி பாகங்களை தனித்தனியாக பிரித்து அந்த கிரேன் உதவியுடன் அந்த வரக்கூடிய ட்ரக் வாகனத்தில் வைத்து சேலத்தில் உள்ள அந்த தனியார் விமான பயிற்சி மையத்திற்கே கொண்டு செல்ல போறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாகனம் வரவழைக்கப்பட்டு உடனடியாக இந்த பயிற்சி விமானத்தின் பாகங்கள் கலட்டப்பட்டு அந்த கிரேன் உதவியுடன் அந்த ட்ரக்ல கொண்டு செல்ல போறாங்க. தற்போது அந்த ட்ரக் வாகனம் திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த விமானத்தில் உள்ள எரிபொருளையுடைய தன்மையையும் அந்த கண்ணாடி பாட்டில் அந்த எரிபொருளை நிரப்பி தற்போது அந்த சோதனையிலையும் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த ட்ரக் வாகனம் வந்ததுக்கு பிறகு பாகங்கள் பிரிக்கப்பட்டு இந்த தரையிறக்கப்பட்ட இந்த பழுதடைந்த விமானத்தை உடனடியாக கொண்டு செல்லும் பணியும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. தமிழ்நாட்டில் மேலும் 12 ஊர்களில் பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகளை அமைக்கும் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். மகளிர் நல்வாழ்விற்கான நடமாடும் மருத்துவ சேவை ஊர்தியை சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மகளிருக்கு நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், புற்றுநோய் உள்ளிட்டவற்றை கண்டறிய 40 கோடி ரூபாய் செலவில் நவீன மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
ராயபுரம் அரசு குழந்தைகள் இல்லத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடத்தையும் முதலமைச்சர் காணொலியில் திறந்து வைத்தார். கோவை மற்றும் திருச்சி அரசு கூர்நோக்கு இல்லங்களில் 27 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள், திருப்பத்தூர், நாமக்கல், மயிலாடுதுறை, விருதுநகர் உள்ளிட்ட 12 ஊர்களில் 62 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் தோழி விடுதிகள் அமைக்கும் பணிகளுக்கு முதலமைச்சர் காணொலியில் அடிக்கல் நாட்டினார். 62.51 கோடி மதிப்பீட்டில் 740 படுக்கை வசதிகள் கொண்ட 12 புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி சிறப்பித்துள்ளார்கள். மேலும் காஞ்சிபுரத்தில் 3 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட அண்ணா பட்டு விற்பனை வளாகத்தை காணொலியில் திறந்து வைத்த முதலமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தேர்வான 233 அரசு பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பாமகவினர் இடையே வன்முறையை தூண்டும் எம்எல்ஏ அருளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் கே பாலு வலியுறுத்தியுள்ளார். அதற்கு பதிலடி கொடுத்துள்ள அருள், எதிர்த்தரப்பில் தான் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும், பாலு விலகிவிட்டால் பாமக வெற்றி பாதையில் பயணிக்கும் என்றும் தெரிவித்தார். சேலம் அருள் தொடர்ந்து வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார். அதோடு அவருடைய சமூக வலைதளத்தில் மிக மிக அவதூறாக சவால் விடும் வகையில், வன்முறையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பதிவுகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். இது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். இது இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு எங்கள் தரப்பினர் மீது மட்டும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது. உடனடியாக அருள் கைது செய்யப்பட வேண்டும். அவர் குண்டர் சட்டத்தில் போடணும். அவளது தொடர் குற்றங்களை 2 307 கேஸ் இருக்குது. கும்பகோணத்துக்கு போகும்போது இதே மாதிரி அங்கே பேச போகிறோன்னு சொல்லிட்டு வன்முறையை தூண்ட வகைக்கூடியவர்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு போனார். டிஜிபியை பார்த்துருக்கோம், அவர் ஏடிஜிபியை பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகளை பார்த்து முறையிட்டிருக்கிறோம். இதை முறையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும். ஏன்னா 99% பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் இயங்குகிறது. உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறது வீடியோவை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, காவல்துறை எடுத்துருக்குது. என்னை கத்தி எடுத்து வெட்ட வர்றாங்க, இரும்பு தடி எடுத்து இரும்பு ராடை வச்சு அடிக்கிறாங்க, கல்லைய போட்டு என் காரில் விட்டு நொணுக்கிறாங்க. 14-15 லட்சம் ரூபா என்னோட வந்த வாகனங்களுக்கு பாதிப்பு. அப்படியாப்பட்ட குற்றவாளிகளை இதுவரையில் முக்கிய குற்றவாளிகள் 10 பேரை கைது செய்யலை. முக்கியமாக நான் யாரையும் அங்கே அது அவங்கள குற்றச்சாட்டுறது, இவங்களை குற்றச்சாட்டுறது என் நோக்கம் இல்லை. கைது செய்யாதது ஏன் என்பது என்னுடைய கேள்வி. அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சொல்லுவார், தீய சக்தி என்ன கைக்கூலின்னு சொல்கிறார்ல, அந்த தீய சக்தியும் கைக்கூலியும் பாலு மாதிரி சில பேர் தான். இவர்கள் அங்கிருந்து விலகினாலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பாதையை நோக்கி செல்லும். மருத்துவர் ஐயா தலைமையில் நாங்கள் என்ன சொல்கிறோம், வாங்க வந்து ஐயாவை பாருங்க, உங்களை பெற்றெடுத்த தந்தை, உங்களை உருவாக்கிய தலைவர், எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருக்கிற நீங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி அப்பாவை அவமரியாதைப்படுத்தினா இதை உங்களை ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் எல்லாம் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க, அப்பாவை மதிக்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க. நீங்கள் தவறான உதாரணமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் பாலு மாதிரி சில கயவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் தவறாக போக வேண்டாம்னு தான் உங்களுக்கு அன்போடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை அருகே பறந்து கொண்டிருந்த சிறிய ரக பயிற்சி விமானம் திடீரென சாலையில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலத்தில் தனியாருக்கு சொந்தமான விமான பயிற்சி மையம் உள்ளது. அதில் பயிற்சி பெறும் இருவர் சிறிய ரக செஸ்னா விமானத்தில் பயிற்சி எடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து காரைக்குடி வரை பறந்த அவர்கள் மீண்டும் சேலம் நோக்கி பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் பெரும் தொழில்நுட்ப கோளாறை கண்டுபிடித்தனர். இதையடுத்து புதுக்கோட்டை அருகே அம்மாச்சத்திரம் பகுதியில் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பாக விமானத்தை தரையிறக்கினர். அப்போது அவ்வழியில் வாகனங்கள் ஏதும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் முன்பக்க இறக்கை சேர்ந்த பகுதி திடீரென உடைந்து விழுந்ததை அறிந்த பயிற்சி விமானிகள் உடனடியாக அதனை தரையிறக்க முடிவு செய்துள்ளனர். சாலையின் மையப்பகுதியில் இறக்கப்பட்ட விமானத்தை பொதுமக்கள் உதவியுடன் சுமார் 150 அடி தூரம் வரை கையால் தள்ளி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத பகுதியில் நிறுத்தினர்.
யாருமே இல்லை ஃப்ளைட் இறங்கும்போது. அவங்க 2 பேர் தான் தள்ளிட்டு வந்தாங்க. டிராஃபிக் ஜாம் அவ்வளோவா இல்லை. அப்புறம் தான் இந்த ஃப்ளைட்டை பார்த்தோன்னா தான் அப்புறம் ஊர் மக்கள்லாம் எல்லாம் வந்து கூடினாங்க. அப்புறம் தான் போலீஸ் எல்லாமே வந்து இறக்கும்போது 2-3 சுற்றுச்சு. அந்த ஊரில் மலையை சுற்றியே சுற்றி தான் அப்புறம் இறவு ஓடுது இங்கே வந்து இறக்கிட்டாங்க. நான் பார்த்தேன் சுற்றுச்சு. அந்த மலையிலே சுற்றுச்சு. ரவுண்ட் அடிச்சிச்சு. ஊருக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சிச்சு. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சி விமானப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். ஃப்ளைட்டு வரும்போது இன்ஜின் ஃபெயிலியருங்கிறதுனால எமர்ஜென்சி லேண்டிங் இதில் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதில் போத் ஆர் சேஃப். 2 பேர், ஒரு பைலட் அவரோட ட்ரைனிங் பைலட்டும் இருந்தாங்க. 2 பேரும் சேஃபு. ஏர்கிராஃப்ட் ஜஸ்ட் லேண்டட் அந்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர் as per procedure they landed. இல்லை ஜஸ்ட் லேண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் he told ஜஸ்ட் இறங்கிட்டு தான் சொன்னார். இன்ஜின் ஃபால்ட்டு, சிங்கிள் இன்ஜின் தான். அந்த இன்ஜின் ஃபால்ட்டுங்கிறதுனால இறங்கிட்டார். மொத்தத்தில் சிறிய ரக விமானம் சாலையில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.